Hi everyone, welcome back to our reading class. Let's learn how to teach our kids to read English. எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்களே எப்படி இங்கிலீஷ் வாசிக்க கற்றுக் கொடுப்பது என்ற லெசன் சீரீஸ் தான் இப்போ நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். திஸ் இஸ் த தேர்ட் டே செஷன். செகண்ட் டேயில் என்ன பார்த்தோம்னு சொன்னால் ஒரு வவல் ஒரு கன்சனன்ட் இணைத்து எப்படி வாசிப்பது. ஸோ அந்த வீடியோவை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னு சொன்னால் அதை பார்த்துட்டு இந்த லெசனுக்குள்ளே வாங்க. ஓகே, ஒவ்வொரு நாளும் சொல்லக்கூடிய அந்த லெசன்ஸை நீங்கள் பார்த்து அவற்றை உங்கள் பிள்ளைக்கு ப்ராக்டிஸ் பண்ண வைத்ததன் பின்பு தான் அடுத்த லெசனுக்குள்ளே போகணும். அதை நன்றாக மைண்டில் வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, இன்றைக்கி தேர்ட் டே லெசனில் நாங்கள் சிவிசி வேர்ட்ஸை ரீட் பண்ண கற்றுக் கொடுக்க போகிறோம். ஏன் நாங்கள் ஃபஸ்ட்டாக சிவிசி வேர்ட்ஸை படிக்கிறோம்னு சொன்னால் தே ஆர் வெரி ஈஸி டு ரீட். அதே போல் குழந்தைகளோட நிறைய டெக்ஸ்ட் புக்ஸில் இந்த வேர்ட்ஸ் தான் காணப்படும். அதனால் இவற்றை கற்றுக்கொள்வதன் மூலமாக அவர்கள் ஈஸியாக தங்களோட புக்ஸை ஆனாக ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ண முடியும். அண்டர்ஸ்டுட்? ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த லெசன். ஃபர்ஸ்ட் சிபிசி வேர்டனா என்ன என்று பார்த்தீங்கன்னா ஒரு கன்சனன்ட் வவல் கன்சனன்ட் இந்த ஃபார்மேட்டில் வரக்கூடிய வேர்ட்ஸ். இந்த எல்லா சிபிசி வேர்ட்ஸ்லையும் வரக்கூடிய அந்த ஒரு வவல் லெட்டர் அதோட ஷார்ட் வவல் சவுண்டை தான் எடுக்கும். ஓகே, ஒரே சவுண்ட் ஷார்ட் வவல் சவுண்ட். நாங்கள் ஆல்ரெடி ஷார்ட் வவல் சவுண்டை படித்தோம். ஏன்னா அ, ஏ, இ, ஓ, ஆ. ஸோ இதை நன்றாக நீங்கள் பிள்ளைக்கு பழக்கப்படுத்துங்க. பிறகு சிபிசி வேர்ட்ஸ்குள்ளே வாங்க. ஓகே, இப்போது நான் சில சிபிசி வேர்ட்ஸை இங்கே உங்களுக்கு ரீட் பண்ணி காட்டுறேன். இதே பேட்டர்னில் எந்த ஒரு வேர்டு என்றாலும் ரீட் பண்ணலாம். ஓகே, இவற்றை குழந்தைக்கு காட்டி காட்டி ரீட் பண்ண சொல்லுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணியதற்கு பிறகு அவர்களுக்கு ஓனாக எழுத வைங்க. எழுதக்கூடிய வயதில் உள்ள பிள்ளையாக இருந்தால் நீங்கள் சொல்லும் போது அவர்களை எழுத வைங்க. இவ்வாறாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் நாங்கள் ஒவ்வொரு வவல் லெட்டரையும் கொண்ட சில சிவிசி வேர்ட்ஸை இங்கே பார்க்கலாம். உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு தேவையான நிறைய வேர்ட்ஸை இந்த லெசனோட டிஸ்கிரிப்ஷன் ஏரியாவில் நான் கொடுத்திருக்கிறேன். அதை நீங்கள் ஃப்ரீயாக எடுத்துக்கொள்ளலாம். ஃபர்ஸ்ட் அ சவுண்டில் வரக்கூடிய சிவிசி வேர்ட்ஸை பாருங்கள். க, at, cat, க, at. ஒவ்வொரு வேர்டோடையும் அந்த சவுண்டை சொல்ல வைங்க. க, at. மூன்றையும் இணைத்தால் cat, cat. b, at, bat. இவ்வாறு நீங்கள் சொல்லிக் கொடுத்தா எழுதுவதும் ரொம்பவே இலகு. ஓகே, b, at, bat. ஒரு வேர்டை நாங்கள் சொல்லும்போது அதில் என்னென்ன சவுண்ட் சொல்லப்படுது என்பதை கிரகிச்சு ஈஸியாக எழுதி கொள்ளலாம். ஸ், அட், சாட், ஸ், அட், சாட். ஓகே, ஒவ்வொரு லெட்டரோட சவுண்டையும் நீங்கள் ரொம்பவே ஷார்ட் அண்ட் கிறிஸ்பியாக சொல்லிக் கொடுக்கணும். எஸ் லெட்டரோட சவுண்டை சா என்று சில பேர் சொல்லிக் கொடுப்பாங்க. தட் இஸ் ராங். சா என்று சொன்னால் அங்கே ரெண்டு சவுண்ட் வருது. இஸ், ஆ என்ற ரெண்டு சவுண்ட்ஸ். அப்படி சொல்லிக் கொடுக்காமல் ஷார்ட் அண்ட் கிறிஸ்பியாக ஸ் என்று சொல்லிக் கொடுத்தா எழுதுவது வாசிப்பது ரெண்டுமே ரொம்ப ஈஸி. ஓகே, ஸ், அட், சாட். ஸோ அ என்ற ஷார்ட் வவல் சவுண்டை வச்சு தான் ஏ லெட்டர் வரக்கூடிய சிவிசி வேர்ட்ஸை நீங்கள் ரீட் பண்ணணும். நெக்ஸ்ட் இ லெட்டர் வரக்கூடிய சிவிசி வேர்ட்ஸில் அதுக்கு ஷார்ட் வவல் சவுண்டை நீங்கள் எப்படி கொடுப்பீங்க? ஏ, ஏ என்பதாக கொடுக்கணும். ப, ஏ, என், பென். ட், ஏ, என், டென். ஏ, என், மென். வெரி சிம்பிள். ஸோ இந்த எல்லா லெட்டர்ஸோடையும் பேசிக் சவுண்டை ஃபஸ்ட் டே லெசனில் நான் கொடுத்திருக்கிறேன். அதாவது கன்சனன்ட் லெட்டர்ஸோட சவுண்டையும் சேர்த்து அவற்றை ஃபஸ்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணினதுக்கு பிறகு தான் இந்த எல்லா வேர்ட்ஸையும் ரீட் பண்ணுவது ரொம்பவே ஈஸியாக மாறிடும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஐ லெட்டரோட ஷார்ட் வவல் சவுண்ட் இ. இ இதை வச்சு எப்படி சிபிசி வேர்ட்ஸை ரீட் பண்ணுவது? ப, இ, என், பென். உ, இ, என், வென். ப, இ, என், பின். நெக்ஸ்ட் ஓ லெட்டரோட ஷார்ட் வவல் சவுண்ட் ஆ. ப, ஆட், பாட். உ, ஆட், லாட். ஹ, ஆட், ஹாட், ஹாட். யூ லெட்டரோட ஷார்ட் வவல் சவுண்ட் அ. கு, அ, and gun. A,
and run. And fun. Very simple. ஸோ இவற்றை நீங்கள் குழந்தைக்கு ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஃபன் அண்ட் ஈஸி மெத்தட்ஸில் கேம்ஸோடு சேர்த்து விளையாட்டாக சொல்லிக் கொடுக்கணும். இந்த மாதிரியான கார்ட்ஸை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கொண்டீங்கன்னா அவற்றை வச்சு ரொம்ப ஈஸியாக அவங்களுக்கு குழந்தைக்கு காட்டி ரீடிங் கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் ரீடிங்க்கான ஒரு புக்கையும் உங்களுக்கு செய்தெடுக்கலாம். இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் இன்சர்ட் பண்ணி கலர்ஃபுல்லாக எழுதி எடுப்பதன் மூலமாகவும் நீங்கள் ஒரு ரீடிங் புக்கை க்ரியேட் பண்ணி கொள்ள முடியும். அதே போல் பிள்ளைகளுக்காக இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் புக்ஸை நீங்கள் தேடி எடுத்தாலும் அவற்றிலையும் மேக்ஸிமம் இந்த சிவிசி வேர்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ இவ்வாறாக வெவ்வேறான மெத்தட்ஸை யூஸ் பண்ணி குழந்தைகளுக்கு நீங்கள் ரீடிங்கை வீட்டிலேயே சொல்லிக் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த லெசன்ஸை செய்துவிட்டு நீங்கள் அவற்றினுடைய ஃபீட்பேக்ஸை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அதே போல் நீங்கள் குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கும்போது வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்பவற்றையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ண முடியும். Okay, maximum I'll give you the solutions for all those problems. Let's meet with the next lesson. Until that, practice well with your kid. Take care. Bye.